ஹலோ வியூவர்ஸ், இந்த ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலில் வந்து மார்க்கெட் சந்திச்சிருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 வீக்ஸ் வரை மேக்ஸிமம் ஃபால் இருந்திருக்குது. 3 வீக்ஸாக வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு. பட் எப்போவுமே வந்து 3 வீக்ஸுக்கு மேலே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகலை கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ இதுதான் வந்து வெரி ஃபஸ்ட்டு டைமாக வந்து 4 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக நெகட்டிவாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ 4 வீக்ஸுமே வந்து பியரிஷாக இருந்திருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த 4 வீக்ஸ்லையுமே ஏறக்குறைய ஒரு 450 பாயிண்ட்ஸை வந்து இழந்திருக்குது மார்க்கெட்டு. ஸோ இதை பார்க்குறப்போ இது வந்து அந்த 2 வருஷத்தில் இல்லாத ஒரு ஃபாலாக தெரியுது. ஏன்னா கொரோனா அப்போ மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு 3500 பாயிண்ட்டு கிட்ட விழுந்துச்சு ஒரு 5 வீக்ஸில். பட் அந்த ஃபால் கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஃபால் தான். கொரோனா அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 5 வீக்ஸாக வந்து கண்டினியூஸாக விழுந்துச்சு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3500 பாயிண்ட்ஸ் வந்து இழந்திருக்குது. 12,100லேருந்து 8,700 வரைக்கும் வந்து மார்க்கெட் போச்சுது. பட் அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக அந்த 5 வீக்ஸு விழுந்துச்சு. 5 வீக்ஸ் விழுந்ததுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக மார்க்கெட் வந்து மேலே நோக்கி தான் போயிருக்குது. அதுக்கப்புறம் சில ஃபால்ஸ் வந்தாலும் எந்த ஃபால்ஸுமே வந்து 3 வீக்குக்கு மேலே வந்து தாக்கு பிடிக்கலை. 3 வீக்குக்கு அப்புறம் வந்து அது பாசிட்டிவ் சைடில் ஹையராக தான் போயிருக்குது. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா 4 வீக்ஸுமே கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தாலே தெரியும், சார்ட்டாக மார்க்கெட் வந்து எப்படி ஒரு மாதிரி ஒரு 75-80 டிகிரியில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே மேலே ஏறி இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து அது வந்து ஓவர் பாட் சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட்டு வந்ததும் ஒரு முக்கியமான காரணம் இவ்வளோ பெரிய ஃபாலை சந்தித்ததுக்கு. பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பாஸ்ட்டு டேட்டாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில், அதாவது ஒரு 2018லேருந்து பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 5 வீக்ஸ் வந்து விழுந்திருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸை வந்து அது இழந்திருக்குது ஒரே வாரத்தில். ஒரு மாதம் ப்ளஸ் ஒரு வீக்கில். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு டைம் நடந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு விழுந்திருக்குது. ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வந்து இழந்திருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மார்ச் மாதம் 2018 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வீக்ஸ் விழுந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக 3 வீக்ஸுக்கு மேலே விழுந்ததுலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைம் தான் 4 வீக்ஸோட ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ட் ஆகிருக்குது மார்க்கெட்டு. மிச்சம் எல்லா டைம்ஸுமே 5 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக விழுந்திருக்குது. ஸோ இந்த டைமும் மேபி இன்னொரு வாரம் வந்து விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம பேக்கில் இருக்க டேட்டாவை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அப்படி விழுந்தால் கூட 5 வீக்ஸுக்கு மேலே லாஸ்ட் 5 வருஷத்தில் இது வரைக்கும் விழுந்ததில்லை. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் தான் போகும், அப்சைடு தான் மூவ் ஆகும். ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு டைம் விழுறப்போ நீங்கள் பாருங்கள், அது வந்து 5 வீக்ஸ் விழுந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் தான் இருக்குது 6th வீக்கில். ஸோ இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும், 5 வீக்ஸ் விழுந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் வந்து நல்லா மூவ் ஆகிருக்குது. மேபி ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து சைட்வேஸில் மூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக மேலே மூவ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த 5 or 6 வீக்கு 4 or 5 வீக் வந்து கண்டினியூஸ் ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்னை தான் கொடுத்துருக்குது. ஸோ இதை வந்து நான் செக் பண்ணுறப்போ இதை வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.